அப்ப நடக்கும்போது இது மாதிரி நடந்திருந்தா நான் இந்த மாதிரி ஆட்களை என்கரேஜே பண்ண மாட்டேன் சார். இதுதான் என்னோட கருத்து. வான் பண்ணிருக்காரு. இனிமே இந்த மாதிரிலாம் தெரியலன்ற இல்ல சார், ஒரு விஜய் வச்சு பெரிய ஹிட் கொடுத்தா அட்லியே தெரியல, ஏன் விஜய் தெரிஞ்சிரும் சார் ஒரே சார் ப்ரொடியூசராவும் ஒரு கதாநாயகனாவும் அவர் வந்து வான் பண்ணிருக்காரு. இது இந்த நீங்க அவர்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும். வான் பண்ணிருக்கேன், வான் பண்ணி எடுக்க சொல்லிருக்கேன், வான் பண்ணி என்ன எடுத்திருக்காங்க. இதே இடத்துல நிக்க வச்சு பத்திரிகையாளர் என்னென்ன பேசினாலும் மன்னிப்பு கேட்டிருக்கணும் அவரு சார். 100% சார். இல்ல இன்னொன்னு என்னன்னா, எங்களுக்கு நாங்க எல்லாத்தையும் கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிட்டாங்களே தவிர நான் பர்டிகுலரா உங்களுக்கு கூப்பிடல. ஸோ நம்ம டீம்ல ஒர்க் பண்ண, ஏன்னா இவர் 7 மாசம் முன்னாடியே அது ஒர்க் பண்ணாரு இந்த படத்துல. இப்போ அந்த ஒர்க் பண்ணாரா யாருமே அவரை நாங்கள் கூப்பிட்டு மாட்டோம். இது மாதிரி ஒரு நான் அன்னைக்கே கூப்பிட்டு நிக்கில் சாருக்கு மாதிரி இருக்கு பிரச்சனை உடனே வான் பண்ணி இமீடியட்டா எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. என்ன நீ அப்ப அங்கே யாரு இருக்கா? தமிழ் சினிமாவே மாத்தத்துக்காக ஒருத்தர் துடியா வச்சிருக்கான். மாத்துறானோ இல்ல தூக்கு பொண்ணு தொங்குறானோ. சார் தன்பீர் சைக்கோ சார். சார் என்ன தெரியல சார். நம்ம சார் இன்ஸ்டாஃப் டாக்டர் டி திவாகர் பிபிடி எம்ஐஏபி சார். Dr. Secretary, I'm Asha and we are just taking a video. We are not doing anything wrong, sir. உனக்கு தைரியம் இருந்தா அஞ்சு காலை பண்ணதே நான் தான். என்ன கொஞ்சம் சிவாஜி கணேசன் சார் நெஞ்சு வலி பாத்துருக்கீங்களா சார்? எனக்கு நெஞ்சு வலிக்கிறியா சார்? உங்களால முன்னாள் செல்வழி போக முடியாது.